Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimi's kitchen. இன்னைக்கு நம்ம எக் சமோசா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் வீட் எடுத்திருக்கேன். அதாவது கோதுமை மாவு. இதுதான் ஹெல்தி. மைதா மாவு வந்து ஹெல்தி இல்லை, அதனால நான் கோதுமை மாவில் செய்ய போகிறேன். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் சர்க்கரை போட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா ஒரு அளவுக்கு அது இது கட்டியானோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி மூடிட்டு. அடுத்தது நம்ம வந்து எக் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பேஸ்ட்டு. அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும், இல்லைனா ரொம்ப வந்து கரிக்கும். நீங்கள் ரஹீமிமே சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றும் போட்டுக்கலாம். நான் வந்து பாதி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி கேப் வச்சுட்டு நம்ம எக்கு உடச்சி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 எக்கு எடுத்து போட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா நான்ஸ்டாப் இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நிறுத்தவே கூடாது. கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அது நல்லா போய் ஒட்டிக்கும், இல்லைனா தீஞ்சிடும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சியே இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா உதிரியாக வரும். நல்லா எக்கும் ஆனியனும் நல்லா அழகாக செப்பரேட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வேணுன்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை போட்டு இது இறக்கி வச்சிடுவேன். இங்கே நாங்கள் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி பெரட்டிக்கலாம். இது பெரட்டிட்டு நடுவில் ஒரு கட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கிட்டா இந்த ஒரு இதில் நம்ம 2 சமோசா செய்யலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா, எக் மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சைடு எடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மெதுவாக அது லைட்டாக கொஞ்சம் அவுட்லைன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா ஹோல் விட்டுடும். மறுபடியும் வந்து இந்த சைட் க்ளோஸ் பண்ணி இதுவும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆயிடுச்சு. இப்போ எண்டிங்கில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நீங்கள் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு டிசைனாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சமோசா ஓப்பனும் ஆகாது. இது ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொன்றும் இதே மாதிரி ஸ்பீடாக ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அழகாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நல்லா சூடாக எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரைக்கு நிறைய எண்ணெயே ஊற்றிக்கிறேன்.
இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு சமோசாவாக அழகாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு அழகாக வந்துட்டு இருக்கு. நம்ம லைட்டாக திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கிட்டத்தட்ட ரெடியே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது அழகாக எடுத்து வச்சுக்கலாம் வெளியில். இப்போ சூப்பராக பிளேட்டிங் பண்ணிடலாமா? வாவ்! பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரொட்டி சாப்பிடாத பசங்களுக்கெலாம் இது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடுங்க. முட்டையாகவும் உள்ளே போயிடும், ஒரு ரொட்டி சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடும் பசங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரமும் கொஞ்சம் தான் இருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஈஸியாக நம்ம வீட்டில் பொடி மாஸ் பண்ண மாதிரி பண்ணி ரொட்டிக்குள்ளே வச்சு சுட்டு எடுத்துக்கணும். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து இது ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். பேச்சுலர்ஸ்லாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக சாப்பிட்லாம் டீயோட. இப்போ நான் வந்து இது உங்களுக்கு உள்ளே எப்படி மசாலா இருக்குதுன்னு ஒரு வாட்டி காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நான் இது சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இது என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹீமிஸ் கிச்சன். தேங்க்யூ.